ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வாங்குறது எப்படி, அதுக்கான ஒரு 4 சூப்பரான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தையல் தெரிஞ்சும் பலருக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆர்டர் வந்து கிடைக்காது. ஆனால் சில டெய்லருக்கு மட்டும் ஒரே கஸ்டமர்கிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் வந்து ஆர்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? இன்று அதற்கான 4 முக்கியமான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் நம்பர் 1. இந்த 1ல் பார்த்திங்கன்னா குவாலிட்டி. முதல்ல வந்து உங்கள் தையலின் தரம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து நேராக வந்து இருக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அந்த ட்ரெஸ் வந்து சரியான ஃபிட்டிங்கோடு இருக்கணும். சுத்தமாக ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸை வந்து நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த கசங்களும் இல்லாமல் நீட்டாக மடித்து அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சால் தான் அடுத்த ஆர்டருக்கு நம்மளை தேடி வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் 2. இந்த டிப்ஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா டெலிவரி. நீங்கள் சொன்ன தேதியில் வந்து ட்ரெஸ்ஸை கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துடணும். ஒரு வேளை வந்து லேட் ஆகும்னா நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட முன்னதாகவே வந்து நம்ம இந்த மாதிரி லேட் ஆகும், ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடணும். நேரத்தை மதிக்கும் டெய்லர் மீது தான் கஸ்டமருக்கு வந்து அதிகமாக வந்து நம்பிக்கை வந்து வரும். ஸோ டெலிவரி பண்ணுற டேட் வந்து நம்ம சொன்ன டேட்டில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ஆர்டர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிப்ஸ் நம்பர் 3. இதில் பார்த்திங்கன்னா புதிய டிசைன். இந்த புதிய டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு நெக் டிசைன் அல்லது ஸ்லீவ் டிசைன், அப்புறம் நீங்கள் நைட்டி ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த ஒவ்வொரு மாடல்ஸோட ஃபோட்டோவாவோ அல்லது வீடியோவாகவோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம வச்சுருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்த உடனே கஸ்டமருக்கு வந்து புதிய டிசைன் வந்திருக்கிறவங்க வந்து தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதையுமே வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து திரும்ப திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4. இந்த இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய ரிலேஷன்ஷிப். கஸ்டமர் கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து தச்சு அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நாம் வந்து டச்லேயே இருக்கணும். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி, அக்கா இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா, இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து நிறையா புதிய டிசைன் வந்திருக்குக்கா, நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இதை வந்து மெசேஜ் பண்ணுறேன். இப்படி ஒரு சின்ன மெசேஜ் கூட ரிப்பீட்டாக வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வந்த வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். இந்த 4 டிப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ செய்தால் நீங்கள் ஒரே கஸ்டமர்கிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் ஆர்டர்ஸ் வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்க. மேலும் இது மாதிரி டெய்லரிங் டிப்ஸ், நைட்டி ஸ்டிச்சிங், அப்புறம் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.